தொடர்ந்து தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் நடைபெற்ற மகா கும்பாபிஷேகம் மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதன் தொகுப்பினை தற்போது பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் செட்டிப்பாளையம் பகுதியில் ஸ்ரீதேவி பூமி தேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோயிலில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீதேவி பூமி தேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு நீல நிற சிவப்பு நிற பட்டாடை உடுத்தப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கரூர் மாநகராட்சியில் உள்ள கல்யாண பசுபதீஸ்வரர் கோவிலில் நடைபெறும் பூக்குடலை திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் ருத்ராட்ச மாலை அணிந்து கொண்டு விரதத்தை தொடங்கினர். ஸ்ரீ அலங்காரவல்லி சௌந்தர நாயகி உடனாகிய ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் அடுத்த மாதம் 10ஆம் தேதி எரிபத்த நாயனார் பூக்குடலை திருவிழா நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு சிவபெருமானை நினைத்து ருத்ராட்ச மாலைகள் அணிந்து விரதத்தை தொடங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஆண்கள் பெண்கள் என ஏராளமான சிவனடியார்கள் ருத்ராட்ச மாலை அணிந்து விரதத்தை தொடங்கினர். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே ராமகொண்டஹள்ளியில் உள்ள சங்கடஹர கணபதி ஆலயத்தில் மகா சங்கடஹர சதுர்த்தி பூஜை வெகு விமரிசையாக நடைபெற்றது. சங்கடஹர கணபதிக்கு 18 வகையான திரவிய பொருட்களை கொண்டு அபிஷேகங்கள் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. இந்த பூஜையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை அழகர் கோவிலில் உள்ள கள்ளழகர் திருக்கோவிலில் பாலாலய பூஜை வெகு விமரிசையாக நடைபெற்றது. யாகசாலையில் 108 சிறிய கும்ப கலசங்கள் வைக்கப்பட்டு நூபுர கங்கை தீர்த்தத்தினால் அபிஷேக பூஜைகள் நடைபெற்றன. மேளதாளங்கள் முழங்க மூலவர் மற்றும் உற்சவர் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை அருகே மலைக்குடிப்பட்டியில் உள்ள மாதவராக்கியம்மன் கோவில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கு சிறப்பு அலங்கார அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து உலக நன்மைக்காக 500க்கும் மேற்பட்ட பெண்கள் விளக்குகள் ஏற்றி கூட்டு வழிபாட்டில் ஈடுபட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மெதுவாகவே சொல்றேன், நான் சொல்றதை கேட்டு திரும்ப அதை சொல்லுங்க. கூட்டு பிரார்த்தனையா நமக்கு விநாயகனே. காரைக்கால் ஏழை மாரியம்மன் ஆலயத்தில் தேய்பிறை பஞ்சமியை முன்னிட்டு மாரியம்மன் வராகி அலங்காரத்தில் காட்சியளித்தார். ஆவணி மாத தேய்பிறை பஞ்சமி தினத்தை முன்னிட்டு ஏழை மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக மகா தீபாராதனை நடைபெற்றது. முன்னதாக மஞ்சள் குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகங்கள் நடைபெற்றன. பின்னர் பலவண்ண மலர்களால் ஆன சந்தன காப்பில் வராகியம்மன் அலங்காரத்தில் மாரியம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார்.
புதுச்சேரியில் புகழ்பெற்ற மணக்குள விநாயகர் கோவில் பிரமோற்சவ விழாவையொட்டி முத்து பல்லக்கு நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட முத்து பல்லக்கு வாகனத்தில் விநாயகர் பெருமான் எழுந்தருள திருவீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயகர் பெருமானை வழிபட்டனர்.